Good afternoon, students. Okay, last class what I taught first lesson my pet பார்த்தோமா அதுக்கப்புறம் இன்னைக்கு அதனுடைய கண்டினியூஷன் first lessonல இருக்க grammar பார்க்கலாம் சரிங்களா ஓகே கிராமர்னா என்ன மிஸ் அப்படினா இலக்கணம் தமிழ்ல இலக்கணம் கிராமர்ங்கிறது என்னது இலக்கணம் அதாவது ஒரு சொல்லோ ஒரு செயலோ எந்தவித ஒரு பிழையும் இன்றி நம்ம ரைட் பண்றதுக்கு என்ன வேணும் அப்படினா கண்டிப்பா நமக்கு கிராமர் வேணும் சரிங்களா அதாவது இலக்கணம் வேணும் அப்ப அதுல உங்களுக்கு என்ன இருக்கு அப்படினா vowels இருக்கு சரியாமா vowels இருக்கு vowelsல என்ன இங்கிலீஷ் அப்படி கேக்குறீங்களா vowelsனா தமிழ்ல உயிர் எழுத்துக்கள் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் vowelsன்னு சொல்லுவோம் இப்போ நம்மளோட உடம்புல எப்படி நமக்கு உயிர்ங்கிற அந்த சுவாசம்ங்கிற உயிர் இருக்கோ அதே மாதிரி அது இல்லைன்னா நம்மளால வாழ முடியுமா இல்லை ஸோ அதே மாதிரி என்னது வவல்ஸ்க்கும் உயிரெழுத்துக்கள் வவல்ஸ்னா உயிரெழுத்துக்கள் அது இல்லாமல் ஒரு கிராமர் வந்து கண்டிப்பாக இருக்காது எந்த ஒரு வேர்டும் எந்த ஒரு சென்டென்ஸும் கண்டிப்பாக இந்த வவல் லெட்டர்ஸ் இல்லாமல் இருக்காது சரிங்களா ஓகே வவல்ஸ் லெட்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாமா vowel letters என்னென்ன இருக்கு அப்படினா 5 vowel letters இருக்கு எத்தனை how many 5 vowel letters இருக்கு அது என்ன அப்படினா a e i o u a e i o u alphabetic letter totally how many letters 26 சரிங்களா how many letters இருக்கு 26 இருக்கு 26ல how many vowel letters அப்படினா only 5 தான் சரிங்களா இந்த லெட்டர்ஸ் இல்லாம எந்த ஒரு சென்டென்ஸும் எந்த ஒரு வேர்டும் வந்து கரெக்ட்டா ஃபார்ம் ஆகாது அது என்னங்கறத நம்ம பார்க்கலாமா இப்போ எது ஆல்பபெட்டிக் லெட்டர் 26 லெட்டர்ஸ்ல எது வவல்ஸ்ங்கறத நம்ம என்ன பண்ணனும் சர்க்கிள் பண்ணனும் ஃபர்ஸ்ட் ரோமன் சர்க்கிள் தி வவல் லெட்டர்ஸ் இன் கொடுக்கணும் சரிங்களா சர்க்கிள் தி வவல் லெட்டர்ஸ்ல alphabetic order write பண்றோம் a b c d e f g h i j k l m n o p q r s t u v w x x y z சரிங்களாமா ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணனும் அப்படினா சர்க்கிள்ல vowel letters எத்தனை vowel letters இருக்குன்னு பார்த்தோம் 5 அந்த 5 letters என்னென்ன அப்படினா a e i o u அந்த 5 vowel letters என்ன பண்ணனும் நம்ம சர்க்கிள் பண்ணனும் சரிங்களா இப்போ நம்ம சர்க்கிள் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் ஒன் என்னது a அப்போ a வ சர்க்கிள் பண்ணனும் செகண்ட் ஒன் e ஓகே தேர்ட் ஒன் I fourth one O next one U நான் என்ன பண்ணிருக்கேன் இப்போ எங்கெங்கெல்லாம் vowel letters இருக்குன்னு நான் சர்க்கிள் பண்ணிருக்கேன் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க இப்போ ஒரு நேமோ அல்லது ஒரு வேர்டோ இருக்கு அப்படினா அதுல இந்த vowel letters இல்லாம எந்த ஒரு இதுவும் மீனிங்ஃபுல்லா இருக்காதுன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நேம் ரைட் பண்றோம் இப்போ இந்த நேம் ரைட் பண்றோம் சௌந்தர்யா அப்படிங்கிற நேம் நாம வந்து ரைட் பண்ணிருக்கோம் சரிங்களா இப்போ இந்த நேம்ல vowel letters இருக்காமா a இருக்கா இருக்கு அப்புறம் a e இருக்கா no then I no u o இருக்கு next u இருக்கு ஓகே இந்த லெட்டர்ஸ் இல்லாம ஒரு வேர்ட் வந்து இருந்துச்சுனா அது மீனிங்ஃபுல்லா இருக்காங்கறத நம்ம பார்க்கலாமா சப்போஸ் இது எடுத்துட்டோம் ஓகே இப்போ நம்ம இத ரப் பண்ணிடலாம் o இருக்கு u இருக்கு a இருக்கு a இருக்கு இந்த vowel letters 1 2 3 4 vowel letters இருக்கா இந்த vowel letters எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படினா நமக்கு இந்த வேர்ட் மீனிங்ஃபுல்லா இருக்காங்க பாருங்க s n d r y இது வந்து என்னது நேம் ஏதாவது நேம் வந்து ஃபுல்ஃபில் ஆகுதாமா நோ ஃபுல்ஃபில் ஆகல தானே அப்போ இப்போ நம்ம இந்த வேர்ட்ஸ்லாம் ரைட் பண்ணனும் அப்படினா தான் என்ன ஆகும்
கண்டிப்பா ஏஇ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா முன்னே, இந்த ஏஇ ஐஓஇ லெட்டர்ஸ் இல்லாம நம்மளுக்கு எந்த ஒரு வேர்டையும் மீனிங்ஃபுல்லாக இருக்காதுன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம இங்கே போட்டதுக்கப்புறம் ஒரு நேம் வந்திருக்கா நம்மளுக்கு, அதேதான். சரிங்களா? எக்ஸாம்பிள், அந்த எக்ஸாம்பிள் இப்போ பாய் அப்படின்னா நீங்கள் எதை சர்க்கிள் பண்ணுறீங்க? பாய் அப்படின்னா நீங்கள் எந்த வேர்டை வந்து வவல் லெட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்து என்ன பண்ணணும்? சர்க்கிள் பண்ணணும். ஓகே. செகண்ட் ஒன்ல girl, third one school. இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன பண்ணணும்? இங்கே எப்படி சர்க்கிள் பண்ணணுமோ அதே மாதிரி இந்த இடத்துல எங்கே வந்து வவல் லெட்டர்ஸ் இருக்குன்னு பார்த்து அதை என்ன பண்ணலாம்? சர்க்கிள் பண்ணலாம். ஐ இருக்கு and then O. சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம சர்க்கிள் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு போகுது. இதுவே வவல் லெட்டர்ஸ்னா 5 லெட்டர்ஸ் இருக்கு. வவல்னா உயிர் எழுத்துக்கள். சரியாமா? அதுல வவல் லெட்டர்ஸ்ல 5 வவல் லெட்டர்ஸ் இருக்கு. A E I O U 26 ஆல்பபெட் லெட்டர்ஸ்ல only 5 லெட்டர்ஸ் தான் என்ன இருக்கு? சாரி 5 வேர்ட்ஸ் மட்டும் தான் என்னது? சாரி 5 லெட்டர்ஸ் மட்டும் தான் என்னது? வவல் லெட்டர்ஸ். ரிமைனிங் அதர்ஸ்லாம் வேற கான்சனன்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கு. சரிமா? ஓகே. நெக்ஸ்ட் ஒன்ல நம்ம ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். ஆர்டிகல்ஸ்ங்கிறது உரிச்சொல். சரிங்களா? ஆர்டிகல்ஸ்ங்கிறது உரிச்சொல். ஆர்டிகல்ஸ் அப்படின்னா என்னங்கிறதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னா ஏ அண்ட் தி, ஏ அண்ட் தி, ஏ அண்ட் and இது ரெண்டு தான் ஆர்டிகல்ஸ். லாஸ்ட் ஒன் then these are article normally used before the nouns. இது என்ன அப்படின்னா இது நம்ம எதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணோம்னா நவுன்ஸ்ங்கிறது என்னது? நம்மளுடைய ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? நவுன் யூஸ் பண்ணுவோம். நவுனுக்கு முன்னாடி நம்ம ஏவும் ஆனும் யூஸ் பண்ணுவோம். ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா எங்கெங்கெல்லாம் நம்ம ஏ யூஸ் பண்ணோம், சாரி ஏ யூஸ் பண்ணோம், எங்கெங்கெல்லாம் ஆன் யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுல ஆர்டிகல்ஸ்ல 2 டைப்ஸ் இருக்குமா? அது நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம விரிவா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஏ ஆன் வந்து எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ஆர்டிகல்ஸ் வந்து ஏ ஆன்ங்கிறது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா வவல் லெட்டர் இருக்கு இல்லையா, அதுவும் நம்மளுக்கு தேவை. வவல் லெட்டர்ஸான ஏ இ ஐ ஓ யூ இந்த வவல் லெட்டர்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஆர்டிகல்ஸ்க்கு முன்னாடி ஏதாவது ஒரு நவுனுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேர்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? வவல் லெட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். வவல் லெட்டர்ஸ் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்? ஏ எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம், ஆன் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன்ல இப்போ எக்ஸாம்பிள் டேஷ் புக் இப்படி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது டேபிள், pen, ice cream, apple, umbrella, இப்போ இந்த மாதிரி ஒரு நவுன் இருக்கும். நவுன்ங்கிறது பெயர் சொல்லி ஏதாவது ஒரு திங்ஸ்
மீனிங்ஸ் சொல்லி பர்டிகுலராக நம்ம சொல்கிறதுக்கு பேர் எதுன்னு நான் ஒன்று அதில் புக் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி நம்ம ஏ யூஸ் பண்ணுமா அண்ட் யூஸ் பண்ணுமான்னு தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட். சரிங்களா? அதில் இப்போது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வவல் லெட்டர்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆர்டிகல்ஸ் பற்றி ரைட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வவல் லெட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த வவல் லெட்டர்ஸ்க்கு வர வேர்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம எப்போவுமே என்ன யூஸ் பண்ணணும்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த AEIOU அப்படிங்கிற அந்த வேர்ட்ஸ் எங்கே ஆரம்பிச்சாலும் அதுக்கு முன்னாடி நம்ம கண்டிப்பாக and தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? என்ன யூஸ் பண்ணோம்? and தான் யூஸ் பண்ணணும். AEIOU அப்படிங்கிற வேர்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எங்கே பார்த்தாலும் அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? and தான் யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும்? and. சரிங்களா? ரிமைனிங் எல்லாத்துக்குமே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஏ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ AEIOU லெட்டர்ஸ் வவல் லெட்டர்ஸ் இதுவா? நோ. பிங்கிறது வவல் லெட்டர்ஸ் இல்லை, அதர் ஆல்பபெட் லெட்டர்ஸ். ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? ஏ யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்லியிருந்தேன், and வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும்னா AEIOUங்கிற வவல் லெட்டர்ஸ்க்கு முன்னாடி நம்ம and யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதுவே இங்கே பிங்கிறது வவல் லெட்டர்ஸ் கிடையாது. ஸோ அதனால நம்ம என்ன ரைட் பண்ணியிருக்கோம்? ஏ போட்டுருக்கோம். ஓகே, செகண்ட் ஒன்று டி இருக்கு, இதுவும் நாட் அ வவல் லெட்டர். ஸோ ரைட் திஸ். தென் அகைன் திஸ் ஆல்சோ பிங்கிறது வவல் லெட்டரா? நோ, இல்லை. இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? ஏ யூஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் ஐங்கிறது என்னது? வவல் லெட்டர்ஸ். என்னது? வவல் லெட்டர்ஸ். அப்போ நம்ம ஐக்கு முன்னாடி வர வேர்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் AEIOUங்கிற வவல் லெட்டர்ஸ்க்கு முன்னாடி எந்த வேர்ட்ஸ் வந்தாலும் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்? and யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்? and யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் ஆப்பிள் ஏ இருக்காமா? இங்கே ஏ இருக்கு. அப்போ இங்கே AN and. ஓகே, ஈகிள் EAGLE ஈகிள். ஈகிள்ங்கிறது கழுகு. சரிங்களா? ஈகிள்ங்கிறது இங்கே இருக்கா? அப்போ இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணணும்? ஏ யூஸ் பண்ணுமா and யூஸ் பண்ணுமா? and தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, திஸ் ஒன் ஆல்சோ வவல் லெட்டர்ஸ். யூங்கிறது என்னது? வவல் லெட்டர்ஸ். லுக் அட் தி போர்ட் மா. யூங்கிறது என்னது? வவல் லெட்டர்ஸ். யூங்கிறதும் வவல் லெட்டர்ஸ் தான். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? இதுக்கும் and தான் யூஸ் பண்ணணும். தென் த்ரீங்கிறது டீங்கிறது என்னமா? வவல் லெட்டர்ஸா இல்லை நார்மல் ஆல்பபெட் லெட்டர்ஸா? டீங்கிறது வவல் லெட்டர்ஸ் இல்லை. ஸோ அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? ஏ யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? தென் ஆரஞ்ச். ஆரஞ்ச், நாட் ஆரஞ்ச், ஆரஞ்ச். ஓ சவுண்ட். சரிங்களா? அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? AN and யூஸ் பண்ணணும். தென் திஸ் ஒன் டால். DOLL. டால். டால்ங்கிறது டி ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? டி இருக்கு. நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்? இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் தான் பார்க்கணும். எல்லா வேர்ட்ஸ்க்கு முன்னாடி நவுனுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிற ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்தோம்னாவே நம்ம ஏ யூஸ் பண்ணுமா and யூஸ் பண்ணுமான்னு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்போ லாஸ்ட் ஒன் டி இருக்கு. அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? ஏ தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஓகேமா? இதில் ஏதாவது டவுட்ஸ்னா கேட்கலாம். டோட்டலாக இங்கே பாருங்க, வவல் லெட்டர்ஸ் அப்படின்னாவே 5 வவல் லெட்டர்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்னா A E I O U. A E I O U. How many vowel letters? Only 5. 5ல என்னென்ன vowel letters? 1 sorry A E I O U. டோட்டலா 5 இருக்கு. சரிங்களா? இப்போ நமக்கு எக்ஸாம்லயோ அல்லது வேற எங்கேயாவது நமக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா சர்க்கிள் த vowel letters அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுப்பாங்க. இல்லனா ஒரு வேர்ட்ஸ், கொஞ்சம் வேர்ட்ஸ் மாதிரி இப்போ நேம்ஸ் நம்ம எழுதுறோம் இல்லையா, அந்த மாதிரி நேம்ஸ் கொடுத்து கூட இதுல vowel letters சர்க்கிள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் girl, table, tree, dog, pen. இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் இப்படி கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிள் இப்படியும் சொல்லலாம், சர்க்கிள் த வவல் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாங்கன்னா இதுல எது எதெல்லாம் வவல் லெட்டர்ஸோ என்ன பண்ணணும், அந்த லெட்டர்ஸ் பார்த்து நம்ம சர்க்கிள் பண்ணணும். சொல்லியிருந்தேன் பாருங்க, ஐ ஏ தென் இ தென் டால் டி ஓ, இதெல்லாம் என்னது சர்க்கிள் த வவல் லெட்டர்ஸ். சரிங்களா? அந்த மாதிரி நம்ம ஒரு வேர்ட்ல அந்த லெட்டர்ஸ்ல என்ன பண்ணலாம், சர்க்கிள் பண்ணலாம். பென்னில் ஏஇஐஓ இ வருது, அதனால நான் இ சர்க்கிள் பண்ணியிருக்கேன்.
ஓகேங்களா? இது மட்டும் தான் ஆர்டிகல்ஸ். வெயிட் பண்ணுங்க. ஓகேமா? லிசன். அடுத்து என்ன பார்த்தோம்? ஆர்டிகல்ஸ் பார்த்தோம். ஆர்டிகல்ஸ்னா என்னென்ன இருக்கு அப்படின்னா ஏ அண்ட் தி. ஏ அண்ட் த மூணு இருக்கு. ஏ அண்ட் தி. ஆனா வந்து நம்ம ஆர்டிகல்ஸ்ல நம்ம யூஸ் பண்றது அதிகமா ஏவும் அண்ட் தான். சரிங்களா? டெஃபினட் ஆர்டிகல், இன்டெஃபினட் ஆர்டிகல்னு சொல்லிட்டு டெஃபினட் ஆர்டிகல்ஸ், இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ். டெஃபினட் ஆர்டிகல்ஸ்ங்கிறது ஏ என். சரிங்களா? டெஃபினட் ஆர்டிகல்ஸ்ங்கிறது ஏவும் என்னும், சாரி ஏவும் ஆனும். டிங்கிறது இன்டெஃபினட். இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ். இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ்னா லிசன், இத பத்தி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஃபுல்லா பார்க்கலாம். நமக்கு இப்போதைக்கு டெஃபினட் ஆர்டிகல்ஸான ஏவும் ஆன் தான். சரிங்களா? ஏ ஆன் வந்து எதுக்கெல்லாம் நம்ம எந்த வேர்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுமோ, அதாவது எந்த நவுன், எந்த ஒரு நவுன் வந்தாலும் அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டு ஏவா ஆனான்னு சொல்லி ஏ புக், ஆன் ஆரஞ்ச் அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா? இட் இஸ் ஏ புக், இட் இஸ் ஏ நோட் சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி ஏ எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆல்பபெட் லெட்டரான ஏ இ ஐ ஓ யூ அப்படிங்கிற வேர்ட்ஸ் இல்லாத அதர் ஆல்பபெட் லெட்டர்ஸ் வந்துச்சு அப்படினாவே, லெட்டர்ஸ் வந்துச்சு ஆல்பபெட் லெட்டர்ஸ்ல ஏ இ ஐ ஓ யூ அப்படிங்கிற இந்த வேர்ட்ஸ் இல்ல ஸ்டார்ட் ஆகாம, அந்த வேர்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகாம இருக்கிற எல்லா வேர்ட்ஸ்மே வந்துச்சு அப்படின்னா என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா and தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? சாரி, அந்த வேர்ட்ஸ் இல்லாம வந்துச்சுன்னா ஏ யூஸ் பண்ணணும். அந்த வேர்ட்ஸ்ல ஸ்டார்ட் ஆனிச்சு ஆல்பபெட் லெட்டர்ஸ்ல வவல்ஸ் லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் ஆனிச்சு, ஒரு நவுன் வந்து வவல் லெட்டர்ஸ்ல ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படினாவே நம்ம என்ன யூஸ் பண்ணனும்னா and தான் யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் ஏ தான் யூஸ் பண்ணணும் எல்லாத்துக்குமே. சரிங்களா? ஓகேமா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கேளுங்க. தென் அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்ல இது என்ன பண்றீங்க அப்படின்னா, இது நான் ஒரு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கேன், ரைட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வேணும். ஸோ அதனால என்ன பண்ணுறீங்கன்னா, இதை உங்களோட ஃபேன் நோட்லேயும் காப்பி பண்ணணும்னா அதுக்கு ஒரு காப்பி உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கேன், அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகேமா? நெக்ஸ்ட் கிளாஸில் மேபி நம்ம லெசன் நம்பர் 2, இப்போ நம்ம லெசன் 1க்கு உண்டான எல்லா இதுவுமே என்ன பண்ணிட்டோம், ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது உங்களோட ஃபேன் நோட்டில் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.